பிறந்த பின்னர் யாவதும் ஊரே யாவரும் கேலி. உண்பது நாழி உடுப்பது இரண்டே, உறைவிடம் என்பது ஒன்றே. உழைத்து வாழ்ந்தோம் உழைத்து வாழ்வோம். தீதும் நன்றும் பிறர் தரவாராயனும் நன்மொழியே நம் பொன்மொழியா. ஊரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் ஐயன் வள்ளுவரை தாய்மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்து கூறும். ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினம் வரையிலே உணர்ந்திடும் உடலமைப்பை பகுத்துக் கூறும். தொல்காப்புகள் தொல்காப்பியம் ஒப்பற்ற குரல் கூறும் உயர் பண்பாடு ஒலிக்கின்ற சிலம்பும் மேகலையும் சிந்தாமணியுடனே வளையாமதி புல்தலகேசியோ. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. செம்மொழியான தமிழ் மொழியா. தமிழ் மொழியா. கம்ப நாட்டார் வாழும் கவியரசியவை நல்லாலும் எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எம்மதமும் ஏற்று புகழ்கின்ற எத்தனையோ ஆயிரம். மூத்த வழக்கறிஞர் ஆர் சண்முகசுந்தரம், சரோஜினி சண்முகசுந்தரம் ஆகியோரது அன்பு புதல்வி சிந்துவுக்கும், திரு ஆர் சேகர், திருமதி எஸ் உஷா தம்பதியரின் அன்பு மகன் ஆர்த்தீஷுக்கும் தற்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். மணமக்கள் 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 மணமக்கள்
மணக்கும் மணமக்கள் 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 கழகத் தலைவரும் நம்முடைய குடும்பத் தலைவருமான தலைவர் கலைஞர் அவர்களே, பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, கழகத்தின் பொருளாளர் தளபதி அவர்களே, அண்ணன் ஆற்காட்டார் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய ப. சிதம்பரம் அவர்களே, நீதியரசர்களே, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, வழக்கறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் மணவீட்டார் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். கழகத்தினுடைய சட்டத்துறை தலைவர் ஆர். சண்முக சுந்தரத்தினுடைய அன்பு மகள் சிந்து அவர்களுக்கும், சேகர் உஷா ஆகியோருடைய அன்பு மகன் ஆர்த்திஷ் அவர்களுக்கும், நம்முடைய தானை தலைவர் கலைஞருடைய தலைமையிலே திருமணம் நடைபெறியிருக்கிறது. அருமை நண்பர் சண்முக சுந்தரம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை தலைவர் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு முக்கியமான தலைவர் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை ஏற்பட்ட போதெல்லாம் தலைவர் கலைஞர் பக்கத்திலே இருந்து கழகத்திற்காக வாதாடி நீதியை நிலைநாட்டிய மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் அவர்கள். இந்த இயக்கத்திற்காக அவர் பல வழக்குகளை நடத்தியிருந்தாலும், குறிப்பாக 95ஆம் ஆண்டு அன்றைய தினம் இன்றைக்கு இருக்கிற ஜெயலலிதா மீது டான்சி வழக்கை தொடர்வதற்காக எனக்காக அவர் தயாரித்து கொண்டிருந்த நேரத்திலே தான் அவர் கடுமையாக தாக்கப்பட்டார். 32 இடங்களிலே வெட்டப்பட்டார். அவருடைய சுண்டு விரலே இன்றைக்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிலை வந்தாலும் தானை தலைவர் கலைஞர் ஒருவரே என்னுடைய தலைவர் என்று அன்றும் இன்றும் என்றும் பணியாற்றி கொண்டிருக்கிற அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முதலாவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் மணமக்களை வாழ்த்துவார்கள்.